பிரபல நடிகை சரோஜா தேவி அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவங்களோட மறைவுக்கு பின் அவங்களோட பையன பத்தின ஒரு செய்தி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை தான் சரோஜா தேவி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற அவங்க சமீபத்துல உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் அவங்களோட பண்ணை வீட்ல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில அவங்களோட ஃபேமிலிய பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்களோட பையன் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறது தான். சரோஜா தேவி அவர்களுக்கு 2 பையனுங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தவறிட்டாரு. இன்னொருத்தர் முழுக்க முழுக்க அவங்க அம்மா கூடவே இருந்து அவங்கள கவனிச்சு வந்துட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமா சரோஜா தேவி அவர்கள முழுக்க முழுக்க அவங்கள கவனிச்சுட்டு வந்தது அவங்களோட பையன் தானாமா. கடந்த சில வருடங்களாகவே சரோஜா தேவி மேமுக்கு உடல்நலம் ரொம்பவே முடியாம இருந்திருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதாக இருக்கட்டும், அவங்கள குளிப்பாட்டி விடுறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு பையனா அவர் தான் இருந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு சில டைம் நள்ளிரவுல தூங்காம கூட சரோஜா தேவி அவர்களே உட்கார்ந்திருப்பாராமா. அந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா கண்ணும் கருத்துமா இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட அந்த ஒரு பையன் அவங்களோட அம்மா இதுக்கப்புறம் இல்லாம அவர் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போனோனே அவங்க அம்மா ஃபோட்டோவ பார்த்து அவருக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி அவர் நைட்லாம் தூங்க போறாரு? ஏன்னா எப்போதுமே நைட்லாம் தூங்காம அவங்க அம்மா குரல கேட்டுட்டே இருந்தவரு, இதுக்கப்புறம் அந்த குரல எப்படி கேட்க போறாரு? என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறது அவருக்கும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவர் எப்படியாவது மீண்டு வரணும். அடுத்து அவங்களோட லைஃப்ப பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நலம் விரும்பிகளோட ஒரு வேண்டுகோளா மாறியிருக்கு. இதே தான் நம்மளும் வேண்டிக்கிறோம். இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மீண்டு வரணும். தொடர்ந்து அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஒரு விளம்பர படத்தில் நடிப்பதற்கு ₹5,00,00,000 சம்பளம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸா போய்க்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால நம்பர் 1 நாயகியா இருந்து வந்துட்டு இருக்கவங்க தான் நயன்தாரா. அடுத்தடுத்து இவங்களோட நடிப்புல 2 படங்கள் வெளிவர காத்திருக்கு. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா அவங்க ஒரு விளம்பர படத்துக்கு ஒப்பந்தம் ஆகியிருக்காங்களாமா. அந்த ஒரு விளம்பர படம் அப்படிங்கிறது கரெக்டா ஒரு 50 நொடி தான் இருக்கும். அந்த 50 நொடியில நடிக்கிறதுக்காக இவங்க ₹5,00,00,000 கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு செகண்டுக்கு ₹10,00,000 அவங்க பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அந்த தொகையை கொடுத்து விளம்பரத்தை நடிச்சும் முடிச்சிருக்காங்களாமா. ஒட்டுமொத்த படத்துல நடிக்கிறதுக்கே 5,00,00,000லேருந்து 10,00,00,000 வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு நிமிஷம் விளம்பரத்துக்கு ₹5,00,00,000 வாங்கியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமாவும், அதே நேரம் இந்த ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு ஒரு பேசும் பொருளையும் ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.